அப்படி என்னடா சமைச்சு வச்சுருக்கிறேன், ஒருவேளை இது சிக்கன் டெவலாக இருக்குமோ அப்படின்னு தானே உங்களோட எல்லாட்ட மைண்ட்லேயும் ஓடுது. அதுதான் இல்லை, இது என்ன டிஷ்ஷுண்டு வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிஷா. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் அதில் இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறேன். காலிஃப்ளவர் பொரிச்சு பிரட்ட போகிறேன். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நான் சந்தையில் போயிட்டு வேண்டிட்டு வந்தேன். நான் நல்ல ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இந்த பூக்கோவாவை என்ன செய்ய போகிறோம்னா, அப்படியே பின்பக்கத்தால் வெட்டி விட்டால் இப்படி பூ பூவாக வரும். இதை அப்படியே வெட்டி எடுப்போம். ஒரு பூவாக கலந்துடும். கையாலேயும் உடைச்செடுக்கலாம். பாருங்க, எடுத்தாச்சு. இப்போ இதுகளுக்குள்ள எல்லாம் சில நேரம் பூச்சிகள் இருக்கும். அந்த பூச்சிகள் எல்லாம் வெளியில் வாரத்துக்காக என்ன செய்யணும்னு சொன்னால், தண்ணியை கொதிக்க வச்சு போட்டு இந்த சுடு தண்ணியை அப்படி இதுக்குள்ளே ஊற்றி விடணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூளையும் அதுக்குள்ளே போட்டு விடணும். போட்டுட்டு ஒரு இப்படி கிளக்கி விட்டோம்னு சொன்னால், இதுக்கே பூச்சி அதுகள் எதுவும் இருந்துட்டா மேலே வந்துடும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே மூடி வைப்போம் இதை. ஓகே, இப்போ இதுக்குள்ளே பாருங்கள், ஒரு பூச்சியோ வண்டோ எதுவுமே இருக்கையிலையும் இல்லை. இது நல்ல பூக்கோவா நான் பார்த்து தான் எடுத்துக்கொண்டு வந்தேன். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஒரு சட்டியில் போட்டு நாங்கள் அவிச்செடுக்க போகிறோம். அப்படியே வடித்து எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இதை ஒரு சட்டியில் போட்டுட்டு இதுக்குள்ள நாங்கள் பச்சை தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அடுப்பில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம். கிண நேரம் அவிக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அவிய விட்டா காணும். அதுக்குள்ளேயே அவிய விட்டா காணும். ஏன்னா கூட அவிய விட்டோம்னு சொன்னால் டக்குன்னு பிஞ்சு வரக்கூடிய தன்மை இருக்குது. இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அவிப்போம். கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். இந்த பிறகும் உப்பு சேர்க்க வேண்டி வரும். அதனால் இப்போ கொண்டு இதை அவிய விடுவோம். பாருங்க, நல்லா கொதிச்சு அவிஞ்சு ஒன்று இருக்குது. கிணத்து பாருங்கள், சரியாக கணக்காக அவிஞ்சு வந்துட்டுது. இது சரி பாருங்கள், பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை தண்ணியை இதில் வச்சு இப்படியே வடிகட்டி போட்டு ஒரு இதில் போடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துக்கொண்டு போய் கொஞ்சம் இல்லை வைக்க வேண்டியதான். பாருங்கள், இப்படி வந்திருக்கேன்ட்டு நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு டிஷ்ஷுக்குள்ளே நாங்கள் போடுவோம். இப்போ பாருங்கள், பூக்கோவா காலிஃப்ளவர் அவிச்சு எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. அந்த சுடுதண்ணியில் நாங்கள் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுட்டு அவிச்சதால் கணக்கான பாத்தில் அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ இதுக்குள்ள என்னென்ன சேர்க்க போகிறேன்னு சொன்னால், இதில் கடலைமா சேர்க்க போகிறேன். தேவையான அளவு கடலைமா. அடுத்தது சோளமா சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன், அதுவும் தேவையான அளவு. அடுத்தது தனித்தூள் சேர்க்குறேன். தனித்தூள் கொஞ்சம் கலரை கூட்டுறதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். அது கட்டாயம் இல்லை, நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கணுமோ, இல்லாட்டி விடுங்கோ. அடுத்தது நான் உப்பு தூள் சேர்க்க போகிறேன். நாங்கள் ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சிருக்கிறோம். அதனால் அதில் உப்பு இருக்கும். கொஞ்சம் அளவான குறைவான உப்பாக சேருங்க. இப்போ இதில் அதே என்ன செய்ய போகிறோம்னா, அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன். அதில் தண்ணி இருக்கும். அந்த பூக்கோவில் தண்ணி இருக்கும். நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் மாதிரி இருந்தால், கொஞ்சம் பூவில் சேராத அந்த கிளவியெல்லாம் பூவில் சேராத மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் சேராத மாதிரி இருக்குது, அதனால் தண்ணி சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விடக்கூட சும்மா தெளித்து விடணும். ஏன்னா அந்த இந்த பூவோட சேர்றதுக்காக. இப்போ எனக்கு கணக்காக இருக்குது. நான் இப்போ இதை அப்படியே பொரிச்சு எடுக்க போகிறேன்.
நல்லா வந்து கோட் ஆகிட்டுது. இப்போ இதை பொரிச்செடுப்போம். வந்து இந்த பூக்குவால் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலே எண்ணெயை சூடாக்கிட்டேன். அடுப்பில் வச்சு போண்டா போடுவோம். இதோட சட்டின்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கலரில் பொன்னிறமாக பொரிஞ்சு வருது. இப்போ பொரிபட்டுட்டு நாங்கள் இப்போ எடுப்போம். வடிவாக எண்ணெயை வடித்து போட்டு எடுப்போம். எடுத்து ஃப்ரிட்ஜில் போடணும். அப்படியே மிச்சம் இருக்கிறதையும் பொரிச்செடுத்தோன்னே காலிஃப்ளவர் இப்படி தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா, இப்படியே சாப்பிடணும் போலவே இருக்குது தானே. இதை வந்து நாங்கள் சோஸோடையும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நான் இப்போ இதை பிரட்ட போகிறேன். சோஸெல்லாம் ஊற்றி பிரட்ட போகிறேன். பார்த்தீங்களா, இப்படி தான் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். தனித்தனியாக அப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு நான் வந்து கிணக்கு எதுவுமே போட்டு பிரட்டையில் ஒரு வெங்காயத்தையும் வெட்டி போட்டு அதில் ஒரு பச்சை மிளகாயும் வெட்டி இது வந்து நிறைய வதக்கக்கூடாது, நல்லா போட்டு வதக்கக்கூடாது. கொஞ்சம் பச்சை தண்ணி வைக்கணும். சரி, இப்போ சரியான பதத்துக்கு வெங்காயம் வதங்கிட்டு இதை நீங்கள் அந்த சரியான பதம் கண்டுபிடிக்கிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் இதுக்குள்ள போட்டு வந்த பச்சை மிளகாய்ண்ட இப்படி ஒரு கலர் மாறி வந்துச்சுன்னா சரி. இதுன்ற கணக்குக்கு நீங்கள் வெங்காயம் வதக்கினா காணும். இப்போ இதுக்குள்ளே நான் என்ன சேர்க்குறேன்டா தக்காளிக்குள்ளே சேர்த்து விட போகிறேன். அது விட்டு எவ்வளவு இருக்குன்னா அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விடலாம். நான் என்ன சேர்த்த மாதிரி விடுறேன். எனக்காக விட்டாலும் அதில் டேஸ்ட் குறைஞ்சி போயிடும். அதனால் நான் கொஞ்சம் அளவாக விட்டுருக்கேன். பாருங்கள், இது எரிஞ்சு கொண்டிருக்குது, சரி மாதிரி வந்துருக்கு. இப்போ இதுக்குள்ள நான் என்ன சேர்க்கணும்னு சொன்னால் காலிஃப்ளவரை போட்டு சேர்க்கலாம். சரி, பசி ரெடியாது. இப்போ வந்து நான் வந்து ஒரு டிஷ்ஷுக்கு மாற்ற போகிறேன். இதெல்லாம் வேலை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வீட்டில் செய்துருக்காங்க. சூப்பராக இருக்குது தானே, பார்க்க சாப்பிடணும் போல இருக்கா. நீங்களும் இப்படியே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.